ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே. நல்ல ஒரு கால சூழ்நிலை ஆண்டவரே, பகலினுடைய வெப்பத்தை தணித்து ஒரு குளிர்ச்சியான ஒரு கால சூழ்நிலை தந்திருக்கிறீங்க சுவாமி. இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே வாங்க, எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருங்க, எங்களோடு கூட பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கட்டும் சுவாமி. விசேஷமாக செய்தி கொடுக்க அடியாரோடு நீங்கள் இடைபடுங்க. உம்முடைய வார்த்தையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் படிக்கின்ற பாடல்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். மீட்பர் இயேசு செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த லெந்து கால கன்வென்ஷன் கொடுகையின் 2வது நாளுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் உங்கள் நடுவிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்போடு இந்த ஊழியத்தில் எங்களை அழைத்து பயன்படுத்துகிற நம்முடைய திருச்சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கும் சபையின் பெரியவர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம். தெரிந்த பாடல், பழைய பாடல், நேற்றைய தினத்திலே சிலுவையை பற்றிய பாடல் பாடினோம். இன்றைக்கும் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற கன்வென்ஷன் கீதங்களிலிருந்து நாம் ஒரு சில பாடல்களை ஆண்டவருடைய நாமத்திற்கென்றும் நம்முடைய உற்சாகத்திற்கென்றும் நாம் பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே முதல் பாடல் 363வது பாடல். மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே என்கிற பழைய பாடல் ஆண்டவருடைய அன்பை குறித்ததான சிலுவையோடு இணைந்து பாடக்கூடிய ஒரு பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம். மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதிநாளம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நேசன் என்ற நீ தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நேசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, இயேசுவின் மகா அன்பிதே, அதிநாளம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் நாம் அவரை தள்ளினாலும் தன் உள்ளம் போல அவர் நம்மை நேசித்ததினால் அல்லல் யாவையும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே என்ற சரணத்தை சேர்ந்து பாடுவோம். உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே, இயேசுவின் மகா அன்பிதே, அதிநாளம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே.
ஆவியாளரை பகர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாயவரை சந்திக்க ஆவியாளர் வந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாயவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே மாறிடாய மானேசரே மாறாதவர் அன்பில் நாளுமே கல்வாரி சிலுவையினிலே காணுதேயும் அன்பிலே நியாய விதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதுவே இல்லையே இணை ஏதுவே இல்லையே பயமதை நீக்கிடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாதே பயமதை நீக்கிடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாதே இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதுவே இல்லையே இணை ஏதுவே இல்லையே அல்லேலூயா. மற்றும் ஒரு பாடல் அதே பாடல் புஸ்தகத்திலே 281வது பாடல். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன் உம்மை போல் ஒரு தேவனை இந்த பூமியில் அறிந்திடேன் உயிருள்ள தெய்வம் நீர் என்ற அருமையான பாடல் ஆண்டவருடைய அன்பை குறித்தான பாடல். அவர் எவ்வளவு கரிசனையோடு அவர் நம்மை பார்க்கிறார் என்கிற அந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே இந்த நாருயிரே இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்ற எல்லாம் எனக்கு நீரே. தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம்
பூமியும் யாருமே இதோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் நல்லவோ. பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, இந்த நாமத்தை போற்றிடுவேன். இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. அல்லேலூயா. மற்றும் ஒரு பாடல், அதே பாடல் புஸ்தகத்தில் 196வது பாடல். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் நம் மண்டை வந்து நிற்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே என்கிற ஒரு அருமையான பாடல். ஆலோசனையாய் கொடுக்கப்பட்ட ஒரு பாடல். நேற்றைய தினத்தை போலவே இந்த பாடலின் கடைசி சரணத்தை நாம் பாடும் பொழுது எழுந்து நின்று நாம் பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் நம் மண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை
மனு உருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஆணிகள் கடவ கடும் முள்முடி பொன் சிரசில் சுடிட இந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தலையும் சாய்க்க ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பானமும் இல்லை. அவர் தலையையும் சாய்க்கவும் ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பானமில்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை, அருமை இரட்சகர் தொங்குகிறார் தனியே. அந்த பாடுகள் உன்னை விற்கவே, அந்த உருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. தாமதம் உனக்கேன் மகனே, இன்ப இயேசுவண்டை எழுந்து வாராயோ. இன்னமும் தாமதம் உனக்கேன் மகனே, இன்ப இயேசுவண்டை எழுந்து வாராயோ. இந்த உலகம் தரக்கூடா சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நீர்த்திராதே. இயேசுனை அழைக்கிறாரே, அண்ணல் இயேசுனை அழைக்கிறாரே. இளை மனு உருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுக்கு, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. மரணத்தால் சாத்தானின் தலை நசுக்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. உந்தன் ஜாதியின் வேதனையும் ஒழிய, நீயும் சாபத்தினின்று விடுதல் அடைய.
சிலுவையில் ஜெயித்தார் யாவையும், சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனும் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று, மாயை உலகம் அதையும் நம்பாதே, மனுமக்கள் மனமும் மாறி போகுது என்ற சரணத்தை நாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம். ஆவியோடு பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கருத்தை உணர்ந்து ஆவியிலே நிறைந்து பாடுவோம். எஸ், மாயை உலகம் அதையும் நம்பாதே, மனுமக்கள் மனமும் மாறி போகுமே. மாயை உலகம் அதையும் நம்பாதே, மனுமக்கள் மனமும் மாறி போகுமே. நித்திய தேவனை நேசித்தால் இப்போதே நிச்சயம் சந்தோஷம் பெற்று நீ மகிழ. நம்பிக்கையோடு வந்திடுவார், நம்பிக்கையோடு வந்திடுவார். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனு நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனுருவை எடுத்த இயேசுராஜனு நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கெல்லாம் கூடி வருகிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே, ஏழை மனு கோலம் எடுத்து ஆண்டவரே எங்கள் நடுவில் எங்களில் ஒருவராய் நீர் கடந்து வந்தீரையா. இவ்வளோ பெரிய தெய்வத்தை ஆண்டவரே நான் எங்கே போய் நான் பார்ப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே மக்கு நன்றி, ஆண்டவரே மக்கு நன்றி, ஆண்டவரே மக்கு நன்றி. தகப்பனே மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த மைதானம் முழுவதும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வளாகம் முழுவதும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த முற்றம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் வல்லமையினாலே நிரப்பப்படவும் ஆண்டவரே நாங்கள் ஒரே மனமாய் ஒற்றுமையாய் இந்த இடத்திலே அமர்ந்து உம்முடைய திவ்ய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய தெய்வீக வல்லமை, உம்முடைய தெய்வீக கிருபை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டு பேசுவீராக என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுக்காக, எனக்காக, ஏன் அகில உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்காகவும் ஹல்லேலூயா. அவர் என்று கெத்செமனேயிலே அவர் சிலுவை சுமந்தவராய் கெத்செமனேயிலே அவர் அடிக்கப்பட்டார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்னத்தில் அவன் ஓங்கியறைய சின்ன பிள்ளை போல் ஏங்குகிறார். கன்னத்தில் அவன் ஓங்கியறைய சின்ன பிள்ளை போல் ஏங்குகிறார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை
அனுப்புகின்றான். அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் இயேசு குருசை சுமந்து கொல்கதா மலையின் மேல் நடந்தேன் ஏறுகின்றார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, அப்பா எங்களுக்காக கொல்கதா மேட்டிலே துடிக்க துடிக்க இரத்தத்தை சிந்தி கொடுத்தீரே அப்பா. Thank you Lord. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயா இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்து. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிற ராஜா. என்னோடும் எங்களோடு நீர் பேசும். காலங்கள் எங்களுக்கு வசந்த காலமாய் அமையட்டும். எங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் எங்கள் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை இப்படியே தூய வழியில் நடத்துவீராக என்று மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். மறுபடியுமாக உடைய தியானத்தை நாம் துவக்கலாம். நேற்றைய தினத்திலே 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை அடங்கிய அந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வேத பகுதியிலே இருந்து நான் நிச்சயம் அல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன் என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஒரு சில காரியங்களை ஆண்டவர்களாக நாம் தியானித்து ஒரு முடிவு செய்தோம். நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும், நிச்சயத்தோடு நம்ம ஓட வேண்டும், நமக்கு ஒரு டெஃபினட் கோல் இருக்க வேண்டும், அதை நோக்கி நாம் ஓட வேண்டும். பவுல் அப்போஸ்தலருக்கு அந்த ஒரு நிச்சயத்தன்மை அவருக்குள் இருந்தது என்று சொல்லி நேற்றைய தினத்தில் நாம் அதை விலாவாரியாய் நம்ம தியானித்தோம். ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நான் எதற்காய் கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று பவுல் அங்கே நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் எதற்காய் பிடிக்கப்பட்டார்? நித்திய ஜீவனை அடையும்படியாய் பிடிக்கப்பட்டார். இந்த உலகம் எதை சுற்றி சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது? நித்திய ஜீவனுக்கு நேராய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற எத்தரத்து மனிதர்கள் ஆனாலும் ஒரு நாள் இந்த உலக வாழ்வை அவர்கள் முடிக்க வேண்டும். இந்த உலக வாழ்வை முடிக்கும் பொழுது அதோடு எல்லாம் முடிந்து விடாது. இந்த உலக வாழ்வுக்கு பிறகுதான் நித்தியமான மற்றும் ஒரு வாழ்க்கை நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து உலகத்தின் அத்தனை வேதங்களுமே அதை ஆய்வு செய்கிறது. ஆனால் அதற்கு என்ன மார்க்கம் என்று கண்டுபிடிக்க முடியாமல் உலகமே திணறிக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். அதை ஜனங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் எப்படி மறுபடியும் பிறக்க வேண்டும்? நான் ஒரு முறை என் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து விட்டேனே, இப்பொழுது முதிர் வயது உள்ளவனாய் இருக்கிறேன், நான் மறுபடியும் என் தாயின் வயிற்றுக்குள்ளே சென்று மறுபடியும் நான் பிறக்க முடியுமா என்று அன்றைக்கு அந்த முதிர்ந்த மனிதன் கேட்டார். ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் உனக்கு இது தெரியலையாப்பா? நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம். மறுபடியும் பிறப்பதென்பது இயேசு கிறிஸ்துவை மெய் இரட்சகராய், உன் குல சாமியாய், குல தெய்வமாய் உன் உள்ளத்திலே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு புது வாழ்வின் அனுபவத்திற்குள்ளே நீ வருகிறாய். Christianity is not a religion, it is an experience. கிறிஸ்தவத்தின் எந்த படிநிலைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதற்கென்று ஒரு அனுபவமும் அதற்கென்று ஒரு ரிசல்ட்டும் விளைவும் இருக்கிறது. அது வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டால், அப்படி கேள்வி கேட்பதும் அதற்கு ஆம் என்று பதில் சொல்வதும் அதை தேவனுடைய ராஜ்யம் ஒத்துக்கொள்ளுமா? ஒத்துக்கொள்ளாது. அப்படியானால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம் என்பதை தேவனுடைய ராஜ்யம் எப்போது ஒத்துக்கொள்ளும் என்றால், ஆண்டவரை ஒரு மனிதன் தன் குல தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே, புது வாழ்வுக்குள்ளே அவன் அடியெடுத்து வைத்தால் அதற்கென்று ஒரு விளைவை அவர் வைத்திருக்கிறார். தனி மனித வாழ்விலே பரிசுத்தம், பொது வாழ்விலே நேர்மை, நியாயம், நீதி, இப்படி அநேக காரியங்களை அதனுடைய ரிசல்ட்டாய் அவர் வைத்திருக்கிறார். ஆகவேதான் முதல் நாள் பிரசங்கம் பண்ணினார் யோவான் ஸ்நானகன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாய் திரளான பேர் அவரிடத்திலே வந்த பொழுது அவர்களை பார்த்து அவர் மறுபடியும் கேட்கிறார், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினது யார்? மனம் திரும்புதல் என்று நான் சொன்னேன் என்றால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஒரு மனிதன் மனம் மாறி இருக்கிறான் என்பதற்கு ஆண்டவர் சில அடையாளங்களை வைத்திருக்கிறார். இந்த மனிதன் அல்லது இந்த மனுஷி உண்மையிலேயே மனம் திரும்பி இருக்கிறார்கள், உண்மையிலேயே என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய வாழ்வில் வெளிப்படையாய் அது வெளியாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும். ஒரு அலுவலகம், அரசு அலுவலகம் இருக்கிறது. அதிலே ஒரு 100 பேர் அதில் வேலை செய்கிறார்கள். அந்த 100 பேரிலே 10 பேர் கிறிஸ்தவர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 10 பேரும் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்வில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தால், அந்த 100 பேர் வேலை செய்கிற அந்த அலுவலகத்திலே இந்த 10 பேருடைய வாழ்க்கை மட்டும் வித்தியாசமாய் இருக்கும். ஏனென்றால் மற்றவர்களைப் போல இவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள், மற்றவர்களைப் போல இவர்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருக்க மாட்டார்கள், மற்றவர்களைப் போல காசுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு இவர்கள் ஆயத்தமாய் இருக்க மாட்டார்கள். தலையே போவதாய் இருந்தாலும், உயிரே போவதாய் இருந்தாலும் தப்பை தப்பென்றும் அவர்கள் நேர்மையாய் நியாயமாய் அந்த வேலையில் இருப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இதே கொக்கரகுளம் கலெக்டர் அலுவலகத்தில் முக்கியமான ஃபைல் இருந்தால் யாருக்கும் தெரியக்கூடாத ரகசியமான மந்தனம் என்று சொல்வார்கள். அந்த ஃபைல் மேலே எழுதியிருப்பாங்க, மந்தனம் அப்படின்னா ஹைலி சீக்ரெட் அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபைலை யார்கிட்ட கொடுத்து வைக்கிறது அப்படின்னு அன்றைக்கு இருந்த கலெக்டர்கிட்ட கேட்டால் அவர் சொல்வாராம், நம்ம ஆஃபீஸில் கிறிஸ்டியன்ஸ் யாராவது வேலை செய்கிறாங்களா? ஆமாம், அவர் ஆரோக்கியசாமி இருக்கார், அவற்றை குடிய. கிறிஸ்தவர்கள் ஒழுக்கமானவர்கள், கிறிஸ்தவர்கள் நேர்மையாளர்கள், லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுத்தாலும் வாங்க மாட்டார்கள் என்று
40 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு அந்த பெயர் இருந்தது. இன்று எந்த வித்தியாசமும் இல்லை. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினது யார்? மார்க்க சம்பந்தமான காரியங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து வந்து விட்டால் தேவனுடைய ராஜ்யம் சென்று விடலாம் என்று யோசிக்கிறீர்களா என்று அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுறாரு யோவான் ஸ்நானகன். மக்கள் திகைத்து போனார்கள். அப்படியான நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒழுக்கமாய் வாழ வேண்டும். ஜனங்கள் மேல் கரிசனையோடு வாழ வேண்டும். மக்கள் மேல் இரக்கம் செலுத்த வேண்டும். பொய்யான குற்றச்சாட்டு யார் மேலும் போடக்கூடாது. உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் வாழக்கூடாது. சில நெறிமுறைகள் இருக்கிறது. ஒரு வாலிபன் ஒருவன் இயேசுநாதரிடத்திலே வந்தான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவருக்கு பல காரியங்களை சொன்னார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் வேதனையோடு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டான். மற்றும் ஒரு மனிதன் ஓடி வந்தான் அவரிடத்தில். ஆண்டவரே, நான் எங்கே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி உம் பின்னால் வருவேன் என்று சொன்னான். வா என்று சொன்னார். ஒருவேளை இந்த பதில் அவன் எதிர்பார்த்தானா எதிர்பார்க்கவில்லையா நமக்கு தெரியவில்லை. வா என்று சொன்ன உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே, என் தகப்பனார் இறந்து விட்டார். நான் முன்பு போய் அவரை அடக்கம் பண்ணி விட்டு பின்பு உம்மோடு நான் வருகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் செய்வார்கள், நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அத்தனை கொடூரமானவரா இயேசு கிறிஸ்து? இந்த உலகத்தில் எந்த அலுவலகத்தில் எந்த போஸ்ட்ல நம்ம வேலை செய்தாலும் நமக்கு லீவே இல்லாத ஒரு நிலைமை. எல்லா மெடிக்கல் லீவும் எடுத்தாச்சு. எல்லா இஎல் சிஎல் என்னென்ன எல்லு உண்டோ எல்லா எல்லும் எடுத்தாச்சு. ஆனால் அலுவலகத்துக்கு போன் வருகிறது, தகப்பனார் இறந்து விட்டார் என்றால் நம்முடைய மேல் அதிகாரிகள் உடனே நம்மை அழைத்து வீட்டுக்கு போங்க, பின்னாலேயே மாலை வாங்கிட்டு நாங்களும் வர்றோம்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல உனக்கு லீவ் இருக்கா இல்லையா, இன்னைக்கு என்ன பிரச்சனை, ஆபீஸில் முக்கியமான வேலை, எதையும் யோசிக்க மாட்டார்கள். அப்பா இறந்தா தகப்பனார் இறந்ததுக்கே லீவு கொடுக்காத ஆபீஸ் தான் இயேசுநாதருடைய ஆபீஸ் என்றால் வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது நம் ஆண்டவர் அத்தனை கடினமானவரா? இல்லை இல்லை. அவரிடத்திலே வந்து சேர்ந்தால் நமக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. எப்படியும் வாழலாம் என்று நீங்களும் நானும் வாழ முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வரையறை நமக்கு இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்வில் அதை மிக நேர்த்தியாய் கடைபிடித்தார். அவருக்கு அந்த டெஃபினட் கோல் இருந்தது. அவருடைய வலது பக்கம் இடது பக்கம் ஊழியத்தில் ஒரு பக்கம் அற்புதங்கள், அவருடைய சரீரத்திலிருந்து உருமாலையும் கச்சைகளையும் கொண்டு வந்து போட வியாதிகள் பறந்தோடுகிறது. மிகப்பெரிய மிராக்கிள் மினிஸ்டர் பவுல். அவ்வளோ கரிஸ்மேட்டிக்கா வேலை நடக்கிறது, ஒரு பக்கம் அற்புதங்கள் நடக்கிறது. இன்னொரு பக்கத்தில் இன்றைக்கு இருந்துக்கிற எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்தில் 3 கண்டங்களுக்குள்ளே சென்று புதிதாக சபைகளை ஸ்தாபித்தார். அவருடைய பிரசங்கங்கள் ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகவில்லை. அவர் எங்கே பிரசங்கித்தாலும் சிலர் கேலி செய்வார்கள், சிலர் அவரை இகழுவார்கள், சிலர் அவர்களை இந்த வாயாடி பேசுவதை நாளைக்கு கேட்கலாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இறுதியிலே சிலர் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய மேடை ஒரு நாளும் தோற்று போனதில்லை. அந்த அளவுக்கு வெற்றிகரமான ஒரு ஊழியராய் திகழ்ந்தார். ஆனால் இத்தனை சபைகளை ஸ்தாபித்து விட்டேன் என்றோ, இத்தனை நிருபங்களை எழுதிவிட்டேன் என்றோ, என் மூலமாய் இவ்வளவு கரிஸ்மேட்டிக்கா இவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கிறது என்றோ
அவர் அதை குறித்து சொல்லவே இல்லை. எங்கேயுமே அவரை தன்னை குறித்து அப்படி மேன்மை பாராட்டவில்லை. ஏனென்றால் அவருக்கு ஒரு கோல் இருந்தது. நான் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒருவனும் உன் கிரீடத்தை பற்றிக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை கெட்டியாய் பற்றிக்கொள். ஆகவே அதை நோக்கி அவர் ஓடிக்கொண்டிருந்தார். வலது பக்கமும் இடது பக்கமும் எவ்வளவு புகழ், பேர், வெற்றி உள்ள ஊழியம் எது வந்தாலும் அது அவரை கொஞ்சம் கூட அசைக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரத்தையும் மோசே வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்தார். மோசேக்கு பிறகு யோசுவாவும் காலேஃபும் அவர்களை வழி நடத்துகிறார்கள். அப்பொழுது நதிக்கு அப்பால போகணும். அந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது ரூபன் கோத்திரத்தார் வந்து சொல்றாங்க, ஐயா, எங்க ஜனங்களை வருத்தப்படுத்தாதீங்க, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். நீங்க அப்புறம் போகணும்னு நதிக்கு அப்பால வரணும்னு விரும்புறவங்களை கூட்டிட்டு போங்க, எங்களை தொல்லை பண்ணாதீங்க. எங்களை ஆடு மாடுகளுக்கு திரளான புல் இங்கே இருக்கிறது. பாருங்க, எகிப்திலிருந்து இவங்களை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல, அதாவது உனக்கு சாப்பாடு கிடைக்கிற தேசத்துக்கு வான்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. இவன் சொல்றான், எங்க ஆடு மாடுக்கு நல்ல புல் இருக்கு, நாங்க இங்கே இருந்துக்கிடுறோங்கிறான். இந்த உலகம் நமக்கு சாஸ்வதம் அல்ல, ஒரு அடிமை பூமி. விடுதலையான ஒரு தேசம் நமக்கு அங்கே இருக்கிறது, நம்ம அங்கே செல்ல வேண்டும். தெளிவான இந்த சிந்தனையை பவுல் வைத்திருந்தார். அவர்தான் சொல்லுகிறார், அதே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 25வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். நேற்று நிச்சயம் இல்லாதவர்களாக நாம் ஓடக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு ஒரு நிச்சய தன்மை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டம் விருதாவாய் போய்விடக்கூடாது. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் கென்னத் இ கேகின் அப்படின்னு ஒரு பெரிய ஊழியர் இருந்தார். இப்போ அவருடைய மகன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரும் அதே கென்னத் இ கேகின் ஜூனியர் அப்படின்னு ஊழியம் செய்கிறார். அந்த கென்னத் இ கேகின்கிறவர் தான் ரேமா மினிஸ்ட்ரி என்று முதலாய் இந்த உலகத்திலே ஆரம்பித்தார். ஃபெய்த் மினிஸ்ட்ரி. அந்த தேவ மனிதர் தன்னுடைய 14வது பிறந்த நாளை காண மாட்டார் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். இருதயத்திலே பெரிய ஓட்டை, வால்வுகள் ஃபங்க்ஷன் எல்லாம் குறைந்து வருகிறது, கை காலெல்லாம் வீங்கி போய் கிடக்கிறது. 13 வயது சிறுவனாய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி இருக்கிறார்கள். டாக்டர்கள் பரிசோதித்து சொன்னார்கள், 14வது பிறந்த நாளை இவன் பார்க்க மாட்டான் என்று சொல்லிவிட்டார்கள். அழுதார் அழுதார் அழுதார். தாயார் பக்தி நிறைந்தவர்கள். தினமும் வேதாகமத்தை கொண்டு வந்து அவருடைய மார்பிலே வைத்து ஒவ்வொரு பக்கமாக இவருடைய கையை வைத்து பிரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. சாவை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று அவனுக்குமே தெரிந்தது, அவருக்குமே சிறு வயதிலே தெரிந்தது. மெதுவாக இந்த பக்கத்தை திருப்பி திருப்பி அவருடைய அம்மா திருப்புவார்கள். இவர் அப்படியே வாசித்துக் கொண்டே இருப்பார். கண்களிலே கண்ணீர், வேதனை. ஒரு நாள் வாசித்துக் கொண்டே வந்த பொழுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வசனத்தை வாசித்தவருக்கு அதற்கு மேல் வாசிக்க முடியவில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, நான் ஏன் உயிர் பிழைக்க முடியாது? இருதயம் ஏன் சரி செய்ய முடியாது? இந்த வார்த்தை அவருக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருந்தது. அப்படியே என்று இரவு தூங்கி போனார். விடிந்தால் 14வது வயது. உறவினர்கள் எல்லாம் அவர் செத்து போவார் என்று காத்திருந்தார்கள். மறுநாள் கண் விழித்தார். படுக்கையிலே படுத்துக்கொண்டே கேக் வெட்டினார். 14வது பிறந்த நாளை கொண்டாடினார். கிட்டத்தட்ட 85 வயது வரை உயிரோடு இருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் அற்புதமாய் இவரை மீட்டெடுத்தார். குறிப்பிட்ட காலம் படித்து தியாலஜி எல்லாம் முடித்து ஊழியத்திற்கு வந்தார். அவர் மூலமாய் ஆண்டவர் அற்புதமான சில விடுதலைகள், சில வல்லமைகள், மிராக்கிள், சில காரியங்கள் நடந்தது. உடனே அவர் தன்னை ஒரு எவாஞ்சலிஸ்டாக தனக்கு தானே பட்டம் கொடுத்து கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தார். 6 ஆண்டுகள் இரவு பகலாய் ஜெபிக்க, உபவாசித்து ஜெபிக்க பல்லாயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தினார். 6 ஆண்டுகள். நான் சொல்வதெல்லாம் அப்படியே புத்தகமாக எழுதியிருக்கு. ஐ பிலீவ் இன் விஷன்ஸ் அப்படின்னு கூகுளில் போனீங்கன்னா அந்த புத்தகம் இருக்கிறது. ஐ பிலீவ் இன் விஷன்ஸ் பை கென்னத் இ கேஹின் அவர் எழுதின புத்தகம் இருக்கிறது. அதில் அவர் எழுதி வைத்திருக்கிறார், 6 ஆண்டுகள் நான் ஆண்டவருக்காக இரவு பகலாய் ஓடி உழைத்து ஊழியம் செய்தேன். 6 வருடம் முடிந்து ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது என் உள்ளத்திலே இன்ஸ்பிரேஷன், என் ஆவியிலே ஒரு அகத்தூண்டுதல், கடவுள் என்னோடு பேசினார். எந்த சத்தமும் எனக்கு கேட்கவில்லை. ஆனால் என்னுடைய உள் உணர்வுகளோடு என் ஆண்டவர் என்னோடு பேசுவார். கேட்டாராம், கென்னத் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஊழியம் செய்கிற ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா என்னுடைய ஊழியங்களில் எவ்வளவு வல்லமையான அற்புதங்களை செய்கிறீங்க ஆண்டவரே. பேய்கள் ஓடுகிறது, வியாதிகள் குணமாகிறது, இன்னும் பெரிய பெரிய மிராக்கள், இயற்கைக்கு விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட பல காரியங்களை நீங்கள் தானே ஆண்டவரே செய்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதா நான் இந்த வேலை செய்கிறேன்? நான் உன்னை இந்த வேலைக்கு அழைக்கலையப்பா, உன்னை வேறொரு பணிக்கல்லவா நான் அழைத்திருக்கிறேன். அப்ப ரொம்ப அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவர் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். அப்படியானால் ஆண்டவரே, இந்த 6 ஆண்டுகள் வேலை செய்தது நோ யூஸ்பா. என்ன ஆண்டவரே, 6 வருடமாய் நான் அழுது ஜெபித்திருக்கிறேன், எத்தனை நாள் கண் விழித்திருக்கிறேன், எத்தனை தரம் உபவாசித்திருக்கிறேன். சரியா, 6 வருட ஊழியங்களிலும் நீங்க தானே வந்து கிரியை செய்தீங்க. என்னால் என்ன செய்ய முடியும்? ஒரு தலைவலியை கூட என்னால் சுகமாக்க முடியாதே ஆண்டவரே. நீங்க தானே இவ்வளவு அற்புதம் செய்தீங்க. நான் தான்ப்பா செய்தேன். ஊழியங்களில் நீ போற இடங்களில் எல்லாம் உன்னுடைய நற்செய்தி கூடுகை குருசைட்ஸ் எல்லாம் நான் தான் நின்று இந்த காரியங்களை செய்தேன். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா உன் கணக்கில் வராதுப்பா. நான் உன்னை அழைச்ச வேலை வேற, நீ வேற வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனா தேசத்தின் தேவை மிகுதி, யார் வந்து நின்றாலும் நான் வேலை செய்வேன். ஆனா அது உன் கணக்கில் வராது. உன்னை அழைத்த ஊழியம் வேற. அவர் எழுதுறாரு, ஐ பிலீவ் இன் விஷன்ஸ்ல அப்படியே நொறுங்கி போனேன். 6 ஆண்டுகளாய் நான் பட்ட பிரயாசம் எல்லாம் விருதா. ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கலாம், ஜனங்கள் அதிலே ரட்சிக்க. அதனால தான் வேதம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்தாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லெந்து காலங்கள் பாடு மரணத்தை சிந்திப்பதற்காய் மாத்திரம் அல்ல, அவருடைய ஆலயமாய் இருக்கிற நாம், நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னார். அவருடைய ஆலயமாய் இருக்கிற நாம், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வத்தோடு நாம் சற்று கிட்ட நெருங்கி ஜீவிக்க, தெளிவான அழைப்பை பெற்றுக்கொள்ள, தெளிவான சிந்தனையோடு தெளிவான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நல்ல உறுதியோடு நம்ம கடந்து செல்ல இந்த வசந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இதை வசந்த காலம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக 6 ஆண்டுகள் இவ்வளவு பிரயாசப்பட்டது எல்லாம் வீண். நிறைய ஊழியங்கள் அவுட் ஆஃப் த கேம்பஸ்ல நடக்கும், திரள் கூட்ட மக்கள் வருவார்கள், ஆண்டவர் தான் அற்புதங்களை செய்வார், திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதில் எத்தனை குருசேட்ஸ், எத்தனை மீட்டிங்ஸ் தேவனுடைய சித்தப்படி, தேவனுடைய அழைப்பின்படி நடக்கிறது நமக்கு தெரியாது. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்களேங்கிறதுக்காக
ஆண்டவர் கூட்டங்களிலே கிரியை செய்கிறாரே என்பதற்காக அந்த ஊழியனை தேவன் அங்கீகரித்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. மிக தெளிவாய் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்துக்காய் தண்ணீருக்காய் காத்து நின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார் மோசேயின் இடத்திலே, மோசே அந்த கன்மலையை அடி, அது தன்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த கன்மலையின் மேலே நான் நிற்பேன். மோசே அடித்தார் கன்மலையை, தண்ணீர் பீறிட்டு வந்தது. ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். மறுபடியும் சுற்றி சுற்றி அங்கே வருகிறார்கள். அதே போல தண்ணீர் பிரச்சனை, ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசே ஆண்டவரிடத்திலே சென்று முறையிடுகிறார். ஆண்டவர் சொன்னாரு, பா கன்மலையின் மேலே நான் நிற்கிறேன், நீ கன்மலையின் இடத்திலே பேசு, அது தன்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரும் என்று சொன்னார். ஆனால் மோசேக்கு மிகுந்த கோபம் இந்த ஜனங்கள் மேல, பிரியம் இல்லை. இந்த ஜனங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. மறுபடியும் 2வது முறையும் பேசுன்னு சொன்னாரு. ஆனா இவர் ஓங்கி மறுபடியும் அடிச்சிட்டாரு கன்மலை. தண்ணீர் வந்ததா இல்லையா? தண்ணீர் வந்தது. ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்களா இல்லையா? ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். முன்பு போலவே தண்ணீர் வந்துச்சா, கொஞ்சமா வந்துச்சா? முன்பு போலவே தான் தண்ணீர் வந்தது. ஆண்டவர் சொன்னார், மோசே உன் விசா கேன்சல் ஆயிட்டுப்பா, பேசுன்னு அடிச்சிட்டே இல்லை, ஜனங்கள் மேல அவ்வளவு கோபம் உனக்கு, என் வார்த்தையை நீ மீறி விட்டாய், நான் சொன்னதை நீ செய்யல, அதனால நீ கண்ணால பாப்ப, ஆனா அந்த கானான் தேசத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது, விசா கேன்சல். முடிவை வைத்து முறை சரி என்று சொல்லக்கூடாது. கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு தெரியும். லேபில் 12th மாணவர்கள் லேபில் போய் நிற்பான். கெமிஸ்ட்ரி பிராக்டிக்கல் இருக்கும். அந்த கரெக்ட் ரிசல்ட் வரணும், வராது. அப்போ என்ன செய்வான், சில தந்திரமான வேலைகளை செய்து ரிசல்ட்டை கொண்டாந்துருவான். மேஜிக் அடியில் வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டு என்னத்தையா பண்ணி டெஸ்ட் டியூப்ல அந்த கலரை கொண்டு வந்துடுவான். உடனே சொல்லுவான், சார் பாருங்க சார் ரிசல்ட், குட் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு போயிடுவார். ரிசல்ட்டு சரியா இருக்கிறதுங்கிறதுக்காக அந்த முறை சரி என்று சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து அதை காட்ட முடியாது. அவர் நீ என்ன செய்தேன்னு கேட்பார். தண்ணீர் வந்தது மறுபடியும் 2வது முறை கன்மலை அடித்த பொழுதும் ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். அது தெய்வம் ஜனங்கள் மேல் வைத்த பிரியம். ஆனால் செய்த தவறுக்கு மோசேக்கு அந்த தண்டனை அவர் கொடுத்தார். அவ்வளோ பெரிய மோசே, மிகுந்த சாந்த குணம் உள்ள மோசே, உள்ள வர முடியாது பான்ட்டார். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டு திருச்சபை மக்களாகிய உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார், நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். எத்தனை முறை பார்க்கிறோம், ஒலிம்பிக்ல ஒரு முறை அந்த 100 மீட்டர் 200 எனக்கு ஞாபகம் இல்லை, ஓட ஆரம்பித்த பொழுது கரெக்டாக ஓட ஆரம்பிச்சாங்க. முதலாவதாய் ஒருவர் வந்தார், தங்கப்பதக்கம் அறிவித்து விட்டார்கள். ஆனால் மறுநாள் அந்த தங்கப்பதக்கத்தை கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா ஓட ஆரம்பித்த 4-5 வினாடிகளிலே அந்த அம்மா ட்ராக் மாறிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ட்ராக் மாறி ஓடுனாங்க. முதலாவதாய் வந்தார்களா? முதலாவதாய் வந்தார்கள். தங்கப்பதக்கம் கேன்சல் ஆயிருச்சு. ஏன்? சரியான பாதையிலே அவர்கள் ஓடலை. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கணும். நல்லா கவனிக்கணும். அதில் சொல்றாரு, அந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த 4 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அவர் சொன்னார். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஓடுகிறவர்கள் எல்லாருக்குமே கிரீடம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓடி முடிக்கணும், ஃபர்ஸ்டா வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா
இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நீ சரியா ஓடு. உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நம்ம இப்ப தூத்துக்குடி டைசிஸ், அப்ப திருநெல்வேலி டைஸா இருந்துச்சு. கடையனுடைய அந்த பகுதியில் ஒரு பெரிய சேகரம். அந்த சேகரத்தில் ஒரு குருவானவர் அந்த சர்க்கிள் சேர்மனாக இருந்தார். அவர் என்னோடு பேசினார். அவர் சொன்னார், ஒரு வித்தியாசமான ஒரு ரிட்ரீட் வைக்க போகிறோம். ஒன்லி குருமார் மனைவி குடும்பம் எங்களுடைய அந்த கவுன்சிலில் உள்ள, அதே போல் ஆலயத்திலே பணிவிடை செய்கிற உபதேசியார் அவருடைய குடும்பத்தார் மட்டும்தான் ரிட்ரீட்டுக்கு நம்ம போகிறோம். மேலே அங்கே பாவநாசம் மேலே போயிடலாம், அங்கே தங்குவதற்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, நீங்கள் செய்தி கொடுக்க வரணும் அப்படின்னார். சரியா, நான் வாரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், எப்போதும் போல் ரிட்ரீட்டில் செய்தி கொடுத்து வழக்கமாக 2 பாட்டு பாடுறது, கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறது, அப்புறம் ஒரு செய்தி சொல்கிறது, நாங்கள்லாம் உட்காந்து அப்படி கேட்குறது, அது வேணாம். ஏன்னா வந்திருக்கிற குருமார்கள் அவ்வளோ பேரும் தியாலஜியன் தான், வந்திருக்கிற உபதேசிமார் அவ்வளோ பேரும் பிரசங்கம் பண்ணுறவங்க தான். அவங்களையெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு இந்த கொல்லந்தெருவில் ஊசி வித்த மாதிரி நீங்கள் பிரசங்கம் பண்ணி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் வித்தியாசமான நிகழ்ச்சிகள் வைக்கலாம் அப்படின்னார். அப்போ பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு, அந்த காலத்திலேயே இந்த டிவிலெல்லாம் இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே அவர் சொன்னார், குருமார் நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறோம், பார்வையாளர்களாக எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இருக்கட்டும், இந்த பக்கத்தில் உபதேசியாரை வைப்போம். ஆக்சுவலாக நம்ம சர்க்கிளில் அல்லது நம்முடைய கவுன்சிலில் என்ன பிரச்சனை இருக்கிறது, குருமார்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அதை ஓப்பனாக பேசட்டும். இங்கே பேசுவதை வெளியில் யாரும் போய் சொல்லக்கூடாது, எந்த ரிவெஞ்சும் எடுக்கக்கூடாது யாரும். அதே போல் உபதேசிமார் அவர்கள் பகுதியிலிருந்து இந்த சபை ஊழியம் எவ்வளவு கடினமாக இருக்கிறது, அதில் இந்த சபை ஊழியத்தில் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, இடர்பாடுகள் என்ன என்பதை அவர்கள் மனம் விட்டு சொல்லட்டும். அது ஒருவேளை எங்கள் குருவானவர்கள் மேலே சில கம்ப்ளைண்ட் அவங்க சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லலாம். எல்லாரும் சமம் தேவ சமூகத்தில். அப்படி இருந்து பேசுனா அந்த ரிட்ரீட் எங்களுக்கு உண்மையான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஒருவேளை தவறுகள் இருந்தால் சரி செய்து கொள்ள, ஒருவேளை குருமாரை பற்றி உபதேசிமார் தவறாய் ஒருவேளை கருத்து வைத்திருந்தால் அதை சரி செய்து கொள்ள, ஓப்பனாக பேசி அதை சரி செய்து கொள்ள அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை நடத்தணும். மிக ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அழுதார் ஒரு உபதேசியார். சொன்னார், ஐயா திருமண அறிக்கை வாசிக்கணும், நான் கிளை சபையில் இருக்கிறேன், மாதத்திற்கு ஒரு முறைதான் போதகர் வருவார், மற்ற நேரங்களில் நான் திருமண அந்த வாழ்த்தை அறிவிக்கணும், அப்பொழுது நான் வழக்கம் போல திருமண வாழ்த்து சொல்லி அந்த 2ஆம் அறிக்கை வாசித்து முடிச்சு ஜெபம் பண்ணியாச்சு. ஆராதனை முடிந்து நான் வெளியே வர்றேயா, மண்டபத்தில் வச்சு என்னைய ஓங்கி அடிச்சிட்டாங்க சபையார். எதுக்கு அடிச்சானே எனக்கு தெரியல, எதுக்குங்க அடிச்சீங்கன்னு கேட்டேன். என்னையாடா எதிர்த்து பேசுறேன்னு மறுபடியும் என்னை அடிச்சாங்க. அதன் பிறகு அதற்கான காரணம் சொன்னாங்க. ஓப்பன் மைக்கில் பேச முடியாது, ஆகவே காரணம் சொன்னாங்க. பிறகு அதற்கான விளக்கத்தை போதகர் அதற்கு பதில் சொன்னார். இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்கள் அறிக்கை வாசிக்கும் போது இந்த தவறுகளை நீங்கள் விட்டுருங்க, இப்படி வாசித்தீங்கன்னா பிரச்சனை வராது என்று. இன்னைக்கு டயசிஸ் முழுவதுமே அதைத்தான் பின்பற்றுகிறார்கள். நான் கோயம்புத்தூர் போன மாதம் அங்கேயும் அதே மாதிரி தான் பின்பற்றுகிறார்கள். எல்லா டயசிலையும் அதை பின்பற்றுகிறார்கள். அன்றைக்கு எங்கோ ஒரு இடத்துல நாங்கள் பேசினது. இன்றைக்கு எந்த பிரச்சனையும், திருமண அறிக்கை வாசிப்பதில் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை, சபையாருக்கு கோபம் வருவதில்லை. இப்படி பல காரியங்கள் ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது இறுதியில் என்ன ரிசல்ட் கிடைத்தது என்றால், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். ஏன்னா அந்த ஓட்டத்தில் ஃபர்ஸ்ட் வரணும்னு அவசியம் இல்லை, லாஸ்டாக வந்தால் கூட பரவாயில்ல, கிரீடம் உண்டு, வெற்றி கிரீடம் உண்டு. ஆனால்
அந்த பொறுமையோடு சரியாய் நம்ம ஓட வேண்டும். அதைத்தான் பவுல் இன்னொரு வார்த்தை சொல்றார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். நல்லா ஓடி முடிச்சு நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு கல்லறையெல்லாம் எழுதி ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் உன்னை அறியேன்னு சொல்லிட்டார்னா என்ன செய்வோம்? அப்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டுமானால் தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் அதை நோக்கி நான் செல்ல வேண்டும், அதை நோக்கி நான் போக வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டுமானால் அவர் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்பதை நான் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 21, 22 ஆகிய வசனங்களை நாம் எடுத்து ஒருவர் வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி என்பார்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொன்னார். ஒருவேளை நியாய தீர்ப்பு நாளிலே நீங்களும் நானும் வந்து நிற்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நம்மை பார்த்தவர் சொல்லிவிட்டால், ஐயோ இந்த உலகத்திலே வாழும் பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும் என்று எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்ம ஓடணுமே, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரே, உன்னை நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரனே என்று வேற சொல்லிட்டாரே, அதன் பிறகு நாம் எங்கே போக முடியும்? அதுதான் the லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அங்க ஆர்கியூமெண்ட் இல்லை, நேரடியா ஜட்ஜ்மெண்ட் தான். பூமியில இருந்தா கீழ்கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம், அங்கேயும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அங்கேயும் இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு கூட போகலாம். பிரச்சனையை எடுத்துக்கொண்டு இதுக்கிடையில பணம் கொடுத்து கூட நீதியை வாங்கிடலாம். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே நீதிபதிகள். ஆனால் நம்ம ஆண்டவர் வெறும் நீதிபதி அல்ல, நியாயாதிபதி. வெறும் நீதிபதினா காசை கொடுத்து நீதியை வாங்கிடலாம், ஆனால் இவர்கிட்ட ஒன்றும் செல்லுபடி ஆகாது. ஏன்னா அவர் நீதிபதி மாத்திரமல்ல, நீதியை செய்கிறவர் மாத்திரம், நியாயம் செய்கிறவர், நியாயாதிபதி அவர். அப்போ இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டார்னா நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடினா என்ன செய்யணும்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்னை குறித்து சில சித்தங்களை, விருப்பங்களை வைத்திருக்கிறது. அந்த விருப்பத்தின்படி நான் வாழ வேண்டும். அந்த விருப்பத்தின்படி நான் வாழ்ந்தால் நான் அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றோர் பிள்ளையை குறித்து ஒரு விருப்பம் வச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தை என் மகன் அல்லது என் மகள் இவளை இந்த ஒரு லெவலுக்கு ஒரு கலெக்டரா அல்லது தேசத்தின் தலைமை அமைச்சர்களாய் மிகப்பெரிய பதவிக்கு என் பிள்ளைகள் வர வேண்டும் என்று பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. IAS IPS படிக்க வைக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய விருப்பத்தை தெரிந்தும் விருப்பத்தை அறிந்தும் அந்த பிள்ளைகள் அப்படி செய்யல, அப்படி படிக்கல, பிள்ளைகள் முடியல. எல்லாரும் IAS கலெக்டர் ஆகிட்டு அப்புறம் கிளார்க் யார்? முடியல. அப்போ அந்த குழந்தை அந்த பெற்றோருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளையின் மேலே ரொம்ப வருத்தம் இருக்கும். என் பிள்ளை நல்லா படிப்பான்னு நினைச்சேனே, ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆக்கிடலான்னு நினைச்சேனே, வரலையே. ரோஸ்மேரியில் +2 முடித்த ஒரு மாணவர், பழைய மாணவர் தான்,
இப்போ ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டராக இருக்கார். டைரக்ட் ஐஏஎஸ் படிக்கல, குரூப் 1 எழுதி போஸ்டிங்க்கு வந்து கன்ஃபர்ம்டு ஐஏஎஸ்ஸாக இப்போது ராமநாதபுரத்தில் வேலை செய்கிறார். அவருடைய தாயார் நம்முடைய சாரட்டக்கர் கல்லூரியிலே பணி செய்து ஓய்வு பெற்றவர்கள். பாருங்க, அவர் அங்கே ராமநாதபுரத்தில் இருக்கிறார். 1 வருட காலமாகிறது. ஒருத்தர் கூட அவரை தப்பா பேச மாட்டேங்கிறாங்க. கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் நிறைந்த மாவட்டம், கிறிஸ்தவர்கள் ரொம்ப மைனாரிட்டியாய் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். ஆனா அந்த கலெக்டரை குறித்து ஒருவர் கூட தப்பாய் பேசுவது, அந்த அளவுக்கு அவர் ஜென்யூன், அந்த அளவுக்கு அவர் நேர்மையாளர். ஒருத்தர் என்கிட்ட சொல்ற, உங்க திருநெல்வேலிக்காரர் தாங்க, உங்க திருநெல்வேலிக்காரங்க தான், இவ்வளவு நேர்மையா இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நம்முடைய சபையை சேர்ந்தவர் என்று, பெருமாள்புரம் சபையை சேர்ந்தவர். அப்படி நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்று பெற்றோர் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை அவன் செய்யல, அவ்வளவு மார்க் எடுக்கல, பெற்றோருக்கு வருத்தம் தான். ஆனா அதுக்காக கிறிஸ்துமஸுக்கு அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? கிறிஸ்துமஸுக்கு வீட்டில் பலகாரம் போட்டா அதில் அவனுக்கு உரிமை இல்லையா? கிறிஸ்துமஸுக்கு பிரியாணி போட்டா அவனுக்கும் தானே சாப்பாடு உண்டு. கிறிஸ்துமஸுக்கு எல்லாரையும் போல எனக்கு ட்ரெஸ் கிடைக்குது, கிறிஸ்துமஸில் எல்லாரையும் போல எனக்கு பண்டம் பலகாரம் கிடைக்குது, கிறிஸ்துமஸுக்கு எல்லாரையும் போல எனக்கு பிரியாணி கிடைக்கிறது என்பதற்காக அந்த பெற்றோர் என் மேலே அவன் மேலே முழு பிரியத்தோடு இருக்காங்கன்னு பொருள் கிடையாது. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்தார், நான் ஜெபித்தேன், உபவாசித்தேன், எனக்கு அந்த நன்மை கிடையாது, இதெல்லாம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக கர்த்தர் உங்கள் மேலே ப்ளீஸிங்காக இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுறீங்களா, அதைத்தான் அவர் பார்க்கிறார். அப்படியானால் அவருடைய சித்தம் செய்தவர்களைத்தான் தேவனுடைய ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளுமே அல்லாமல் வேறு ஒருவரும் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப என்ன சித்தம்? அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் சில பொதுவான சித்தம் வைத்திருக்கிறார். அதை வேதாகமத்தில் தூய தமிழ்ல நமக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுதி வச்சிருக்கார். யாரும் விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஹீப்ரூவில் சொல்லி, கிரீக்கில் சொல்லி, அப்புறம் அதை இங்கிலீஷில் சொல்லி தேவையில்லை. வாசிங்க 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திற்கு வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் சித்தம், இந்த உலகத்தில் அவரை பின்பற்றுகிற அவருடைய அடியார்கள் உங்களையும் என்னையும் பார்த்து எனக்கும் அவர் வச்சிருக்கிறது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், அதில் 3வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். மிக தெளிவாய் புரியும் தமிழ்ல இருக்கு, இதுக்கு விளக்கம் தேவையில்லை. அப்படியானால் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டுமானால் நான் சுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், என் உள்ளும் புறமும் சுத்தமாய் இருக்க வேண்டும். உள்ளும் புறமும் நான் சுத்தவானாய் இருக்க வேண்டும். அது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாது? மனைவிக்கு தெரியுமா? தெரியாது. என் உள்ளத்தின் அடி ஆழம் என்ன என்பது எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். கப்பல் போய் கொண்டிருந்தது, பெரிய சூறாவளி புயல் வந்தது. கப்பலில் உள்ள கோதுமையெல்லாம் தூக்கி போட்டு பார்த்தாங்க, கப்பலை வசப்படுத்த பார்த்தாங்க, முடியல. கப்பலில் என்னையா பிரச்சனைன்னு பார்த்தா மேல் தட்டில் கப்பலில் உள்ள எல்லாரும் வந்து தங்கள் தங்கள் தெய்வத்தை நோக்கி அவர்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் மெதுவாய் ஒவ்வொரு அறையா இறங்கி வருகிறான். எல்லாம் நல்லாத்தானே இருக்கு, பிறகு ஏன் இப்படி ஒரு புயல்? இது புயல் வர்ற காலம் இல்லையே. அடி தட்டுக்கு வர்றாரு, அங்க நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கார். பிரச்சனையே அவரால் தான். மேலோட்டமா பார்த்தா தெரியாது, உள்ளத்தின் அடி ஆழத்தில் அடி தட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தான் யோனா. எழுப்பி கொண்டு வந்து சீட்டு போட்டு பார்த்தா யோனா பேருக்கு விழுது. வெளியரங்கமாய் மேல் மட்டமாய் அல்லது மேலோட்டமாய் பார்த்தால் எல்லாரும் கிறிஸ்தவர்களா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு தான் சண்டே சர்ச்சில் எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த பூனை, டே அப்பா எல்லாம் செய்தியா. உள்ளத்தின் அடி ஆழம். தாவீது கதறாரு,
உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்து. அந்த கரணம்னா என்ன? ஓல்டு தமிழ், ஆங்கிலத்தில் இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹார்ட், இருதயத்தின் அடி ஆழம். நண்பன், உயிர் நண்பன், எல்லாவற்றையும் சொல்லுவோம். ஆனாலும் நம்முடைய இருதயத்தின் அடி ஆழத்திலே ஒரு பாவம் இருக்கும், ஒரு சில இச்சை இருக்கும். அதை சுவைத்துக் கொண்டே அது உள்ள இருக்கும், வெளியே தெரியாது. மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, உறவினர்கள் பெற்றோருக்கு தெரியாது, போதகர்களுக்கு தெரியாது. வெளியரங்கமா எல்லாமே நல்லவர்களை போல நம்ம நடந்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்றாரு, என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இது விளங்கும். மனுஷனுடைய அந்தரங்கங்களை வெளியே கொண்டு வந்து நியாயம் தீர்ப்பார். பிரசங்கி சொல்றார், சகல எண்ணங்களையும் அப்புறம் சகல செயல்களையும் அவர் நியாயம் தீர்க்க போகிறபடியினால் சகல எண்ணங்களையும், எண்ணங்கள் அடுத்தவர்களுக்கு தெரியாது, மறைத்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவருக்கு தான் தெரியும் நாம் என்ன யோசிக்கிறோம் என்று. சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் வருகிறது. ஆகவேதான் அவர் சொன்னார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டுமானால் நீ உள்ளும் புறமும் நீங்கள் சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, 33 வயது வாலிபனாய் அவர் இருந்த பொழுது ஊழியத்தின் இறுதி பகுதிக்கு வர்றார். இப்ப சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு அம்மா டவுன் பாட்டப்பத்து இருக்கிற கிராமத்தில் இருந்தாங்க. டவுனை ஒட்டி இருக்கிற பாட்டப்பத்து ஜெபிக்கிற ஒரு தாயார். அவர்கள் ஒரு நாள் நன்றாய் ஜெபித்து விட்டு தூங்கி விட்டார்கள். இரவு ராத்திரி ஒரு கனவு அந்த அம்மாவுக்கு. ஒரு பெரிய தோசைக்கல்லை பார்க்கிறார்கள், அது அடுப்பு மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் நாள் தோசை சுட்டதுனால அதில் சில அந்த துணுக்குகள் அதில் இருக்கு. ஈக்கள் வந்து அதை மொக்கிது. அப்போ கனவுலேயே இந்த அம்மா நினைக்கிறாங்களாம், ஐயோ தோசைக்கல்ல ஃபுல்லாக ஈ வந்து உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரஷ் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ஈயை விரட்டுறாங்க. இப்படி விரட்டினா ஈ எல்லாம் போயிடுது, அப்படியே சுற்றி மறுபடியும் வந்து உட்காந்துக்கிடுது. இங்கிட்டு விரட்டுறாங்க, இப்படி வருது, இப்படி சுற்றி வந்து உட்காந்துக்கிடுது. இந்த கனவுல கொஞ்ச நேரம் அந்த ஈயோடு போராடுகிறார்கள். ஈயை விரட்டி 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 பார்க்குறாங்க, ஈ போகலை. அப்போ கனவுலையே செலுத்துக்கிறாங்க, என்ன ஆண்டவரே விரட்டி விரட்டி பார்க்குறேன், ஈ போக மாட்டேக்கு. ஆண்டவர் உணர்த்தினார் அந்த கனவுல. சொன்னாராம், ஸ்டவ்வை பற்ற வை, ஸ்டவ்வை பற்ற வச்சு கல் சூடாகட்டும் பாரு. அதே மாதிரி ஸ்டவ்வை பற்ற வச்சாங்களாம். கல் சூடான எந்த ஈ வந்து உட்காரம் பாருங்க, எல்லாம் ஓடிட்டு. ஆண்டவர் சொன்னார், ஆவியிலே அனல் உள்ளவனாயிரு, ஆவியிலே அனலோடு இரு. நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தாயானால் நலமாயிருக்கும். அதிக வெப்பத்திலையும் அழுக்கு அங்கே தங்காது, அதிக குளிர்லையும் அழுக்கு அங்கே தங்காது. அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ரெண்டுக்கு இடைப்பட்டு வெது வெதுப்பா இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். உள்ளும் புறமும் சுத்தமா இருக்கணும். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியம். அந்த வீண் சிந்தனைக்கு வேதாகமம் இன்னொரு பெயர் கொடுக்கிறது, இருமனம் உள்ளவன், தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான், டபுள் மைண்டட். அதுக்கு தான் சங்கீதம் அதுல அவர் சொல்ற, வீண் சிந்தனை, வீண் சிந்தனைகளை வெறுத்து வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து சுத்தமாய் வாழ்வதிலே நமக்கு என்ன பிரச்சனை வந்து விடுகிறது என்று கேட்கிறேன். நாங்குநேரி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும், ஒரு ஆல்நைட் ப்ரேயர் நடத்த போயிருந்தோம். ப்ரேயர் முடிச்சு காலையில் 4:30 மணி எல்லாம் முடிஞ்சிருச்சு.
டீ போட்டு தாரேன்னாங்க, உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு தங்கச்சி வந்தா, அண்ணே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. நான் வழக்கம் போல நான் என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் தான் போயிருக்கிறோம். அவளுக்கு ஒரு சேரை போட்டு உட்காந்து சொல்லுமா அப்படின்னு. இப்போ சொன்னா, அண்ணே பிரசங்கத்தில் நான் நீ ஒப்பு கொடுத்தேன், நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்கணும். சொல்லுமா. ஒரு பையன் நான் கல்லூரிக்கு போகும் பொழுதெல்லாம், சாரட்டகர் கல்லூரிக்கு போகும் பொழுதெல்லாம் ஒரு பையன் பஸ்ஸில் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றான். ஆனால் நான் அவனை திரும்பி கூட பார்க்கல. நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஆண்டவருக்கு என் உள்ளத்தை என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தேன். 2-3 முறை கடிதம் கொடுத்தான், பார்க்கவே இல்லை. அப்படியே கசைக்க மூஞ்சில எரிச்சிட்டேன். நல்ல பிள்ளையா தானே இருந்தேன். ஒரு நாள் ஒரு துண்டு சீட்டு கொடுத்தான், அதை பார்த்தேன். என்னால் அவனை நேசிக்காம இருக்க முடியல. தப்புல விழுந்துட்டேனே அப்படி சொன்னான். என்னம்மா துண்டு சீட்டில் என்ன எழுதியிருந்தான்? ஒன்றும் இல்லைண்ணே, குண்டூசி எடுத்து தன்னுடைய கையை குத்தி குத்தி அந்த ரத்தத்தை வச்சு ஐ லவ் யூன்னு அந்த 8 வார்த்தையும் அப்படியே ரத்தத்தில் எழுதியிருந்தானா. அந்த துண்டு சீட்டை பார்த்த உடனே என்னுடைய உள்ளத்தில் ஏதோ சில காரியங்கள், ரத்தத்தை வச்சு எழுதியிருக்கானேன். ஆண்டவரை நீ மன்னிச்சு மறுபடியும் பழைய படி நீ நல்ல சுத்தமா மாத்துவாரானே. நான் சொன்னேன், ஏம்மா ஒரு குண்டூசி வச்சு கையை குத்தி அந்த ரத்த துளி எடுத்து இப்படி எழுதுனா கொடுத்தா அது உள்ளத்தை அப்படியே பிசைஞ்சதுன்னு சொல்றியே, உனக்காக கல்வாரி சிலுவையில் உடல் முழுவதும் அடிக்கப்பட்டவரா ரத்தத்தை சொட்டு சொட்டாய் சிந்தி கொடுத்தாரு. அது உள்ளத்தை பாதிக்கலையா? அது உனக்கு கஷ்டமா இல்லையா? எனக்காக ஒரு கடவுளே மனிதனாய் வந்து தன் ரத்தம் முழுவதையும் எனக்காய் கொடுத்தாரு, தன் உயிரையே கொடுத்தாரு. நான் சிஸ்டர் படிக்கும்போது கரெக்டாக சண்டே கிளாஸ் போகணும். எங்கள் வீட்டில் கண்டிப்பு. டவுன் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்தோம். அப்பர் கிளாப்டன் ஸ்கூலில் தான் அப்போ சண்டே கிளாஸ் நடக்கும். எங்களுக்கு அக்காமார் அன்னைமார் வந்து நடத்துவாங்க. இப்போ ஒரு கதை சொன்னாங்க. அதன் பிறகு என் வாழ்க்கையில் பல முறை அதே கதையை கேட்டிருக்கிறேன். உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. அந்த சம்பவம் என்னை பாதித்தது. அந்த சம்பவத்தை அவட்ட சொன்னேன். அங்கனே முழங்கால் படிட்டு அழுதாள். சாம்னு ஒரு தம்பி இருந்தான் லண்டன்ல. அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவர் அந்த நகரத்தின் உயர் பதவியில் இருந்தார். பணக்கார வீடு, வேலைக்காரர்கள்லாம் இருந்தார்கள். சாம் ரெகுலரா ஸ்கூலுக்கு போனா வந்தான். நல்ல பையனா தான் இருந்தான். அப்பா ரொம்ப செல்லம் கொடுப்பாரு. நான் ரொம்ப கண்டிப்பான ஆள், பயப்படுவான் அப்பான்னா. ஆனால் அவருடைய நண்பர்கள், கெட்ட நண்பர்கள், 13 வயது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த வயது வரும் பொழுது அவருடைய நண்பர்கள் சொல்ல, சாம் நம்ம ஜாலியா இருக்கணும்டா, உங்க வீட்டில் உங்க அப்பா பணம் வச்சிருப்பார், பணத்தை எடுத்துட்டு வா, கேன்டீன்ல இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடுவோம், சந்தோஷமா இருப்போம்னு சொன்னான். நண்பர்கள் தூண்டி விட்டதுனால வந்து அப்பா எங்க பணம் வச்சுக்காரு பார்த்தா ஒரு இடத்துலயும் இல்லை. மெதுவா அப்பாவுடைய கோட் பாக்கெட்ல கை விட்டான். நிறைய பணம் இருந்துச்சு. முதல் தவறு, சாம் உள்ளம் படபடபடன்னு அடிக்குது. இந்த பக்கம் பார்க்குற அப்பா பெட்ல படுத்திருக்கிறார். முழிச்சிருவாரோ, பார்த்துருவாரோ, திக்கு திக்கு திக்குன்னு அடிக்குது. மெதுவா முதல் தவறு, பணத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சு படுத்துட்டான். மறுநாள் ஸ்கூலுக்கு போனான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஹீரோ மாதிரி சாம் ஆக்கிட்டாங்க. மகிழ்ச்சியா இருந்துச்சு அவனுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை திருட ஆரம்பிச்சான். அவங்க அப்பாவுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஒருவேளை பையன் எடுத்திருப்பானோ, வேற யாரும் இல்லை பெட்ரூம்ல,
சரி, எதுக்கு அவனுக்கு இடரலா இருக்கணும்னு சொல்லி பாக்கெட்டில் காசு வைக்காம பீரோவில் வச்சு பூட்டிட்டார். தொலாவி பார்த்தாங்க, கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொன்னான், டேய் எங்கள் அப்பா கண்டுக்கிட்டாரோ, பயமா இருக்குடா, எங்கேயுமே பணம் இல்லை. எல்லா அப்பனும் இப்படிதான்டா இருக்காங்க. நம்ம வீட்டுக்கே போகக்கூடாதுடா. ஸ்கூல் முடிஞ்சது. இந்த 4-5 வாலிபர்கள் நண்பர்கள் சாமோட சேர்ந்து அப்படியே கடற்கரைக்கு போனாங்க. அவளுக்கு நேரம் போகலை, சாயங்காலம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. கடற்கரையிலே நிறைய குடும்பமாக மக்கள் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சின்ன பாப்பா, குட்டி பாப்பா தனியாக நின்று ஒரே ஒரு செயின் போட்டிருந்தா. சாம், நல்ல சான்ஸ், இந்த பொண்ணு கழுத்தில் ஒரு செயின் கிடக்கு பாரு, அதை போய் அத்துச்சு வாடா, நம்ம ஓடிடுவோம், போய் சந்தோஷமா வாழலாம், வீட்டுக்கு போக வேண்டாம் இனிமே. சாம் பாவம், வெகுளியான பையன். இவங்க சொன்னாங்களேன்னு சொல்லி போய் அந்த பிள்ளை கழுத்தில் செயினில் கை வச்சு அது வீல்னு அழுதுச்சு. உங்கள் அப்பா அம்மா பக்கத்துலாம் இருந்தாங்க, ஓடி வந்து சாமை பிடிச்சி காவல்துறையில் ஒப்படைச்சாங்க. நம்ம ஜனநாயக நாடு மாதிரி சின்ன பையங்களுக்கெல்லாம் தண்டனை கிடையாது. உடனே கூர்நோக்கு இல்லத்தில் அவனை அனுப்பு, அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படிக்கட்டும், அப்படிலாம் இங்கிலாண்டில் கிடையாது. அன்னைக்கும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு. என்னென்ன வயதுக்கேற்ற தண்டனையை அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். கோர்ட்டில் வந்து நிற்கிறான் சாம், குற்றவாளி கொண்டு நிற்கிறான், தலையை கவுந்து நிற்கிறான், நிமிர்ந்து பார்க்க முடியல. என்ன, அந்த கோர்ட்டினுடைய நீதிபதி தான் அவங்க அப்பா. அவர் சொன்னாரு, இந்த வயதில் இந்த தவறு செய்தவனுக்கு 50 கசையடி கொடுக்கணும். அப்பான்னு கத்தணும். அவர் இவன் முகத்தையே பார்க்கல, எழும்பி சேம்பருக்குள்ள போயிட்டு 2 காவலர்கள் வந்து இவனை பிடிச்சுக்கிட்டு கொலைக்களத்துக்கு கொண்டு போனாங்க. சட்டையை கழட்டினாங்க. குளிர்ல நடுங்கி ஒரு கோழியை தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தா விட 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 இப்படி அப்படியும் உடல் நடுங்குச்சுன்னா தெரியும். 50 கசையடி தாங்க முடியாது. கண்ணை இறுக மூடிக்கொண்டான். இந்த பக்கத்தில் ஒருத்தன், இந்த பக்கத்தில் ஒருத்தன் சவுக்கு வச்சு நிற்கிறான். ஓங்கி ஓங்கி அடிப்பார்கள். கண்ணை இறுக மூடிக்கொண்டான். முதலாவது இருக்கிறவன் சவுக்கை அப்படி சுழற்றி கொண்டு அடிக்க வரும்போது திடீர்னு ஒரு சத்தம், நிறுத்துங்க. சாம் கண்ணை திறந்து பார்க்கிறான். தகப்பனார் வந்தார். அவர் சொன்னாரு, இந்த நகரத்தின் நீதிபதியாய் இந்த தவறுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை சரியான தீர்ப்பை நான் கொடுத்து விட்டேன். ஆனால் அவன் என் பிள்ளை, அதனால அவன் மேல விழ வேண்டிய அந்த அடிய தண்டனையை நான் வாங்கிக்கிறேன், அப்பா வாங்கிக்கிறேன்னு சொல்லி சாம தள்ளி நிறுத்திட்டு இவர் ஷர்ட்டை கழட்டிட்டு வந்து நிற்கிறார். அடித்தார்கள். ஒவ்வொரு அடி விழுது முதுகுல, சதை பிச்சு கொண்டு வருகிறது. மயங்கி விழுகிறார் தகப்பனார். தண்ணீரை தெளித்து எடுத்து நிறுத்தி வைத்து விட்டு மறுபடியும் அடித்தார்கள். அப்பா அப்பாரு ஒவ்வொரு அடி விழுவும் சாம் கதறான். அப்பாவை கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டாச்சு. சாம் மெதுவா ஆஸ்பத்திரி போனான். தகப்பனாருடைய முதுகெல்லாம் வரி வரியா பிஞ்சி ரணமா இருக்கிற. அப்பா படுத்த கட்டில் கிட்ட முழங்கால் போட்டான். அப்பா முகத்துக்கிட்ட தான் முகத்தை வச்சு சொன்னான், டாடி இனிமே நான் தப்பே செய்ய மாட்டேன் டாடி, டாடி இனிமே நான் தப்பே செய்ய மாட்டேன் டாடி. எனக்கு அன்பானவர்களே, சாம் மேல் விழ வேண்டிய அடி அப்பா வாங்கி கொண்டது போல் உங்கள் மேலும் என் மேலும் விழ வேண்டிய அடி அவர் வாங்கி கொண்டார். இரவு முழுவதும் அடித்தார்கள். தள்ளாடி தள்ளாடி பார சிலுவையை தூக்கி கொண்டு உனக்காக எனக்காக எருசலேம் வீதிகளிலே சிலுவை சுமந்து கொண்டு போனார். இந்த இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் வாழ்க்கையில எதை சாதிக்க போகிறோம்?
ஜெபிப்போமா? நமக்கு தெரியும் எல்லாம். தயவுசெய்து எழும்பி நிற்க முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம், மற்றவர்கள் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். சாம் சொன்னது போல, பா டேடி இனிமே நான் தப்பே செய்ய மாட்டேன், பரிசுத்தமாய் வாழ்வேன் டேடி. கண்களை மூடிக்கொள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாதவர் நமக்காக, நம் பாவங்களுக்காக வரவேண்டிய தண்டனை அவரும் தன்மேல் சுமந்து கொண்டார். செட்டைகளின் கீழ் சேர்த்தனை தீடும் சொந்த தாயின் அன்பதுவே. எருசலேமே எருசலேமே என்றழுதார் கண் கலங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும், பா நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேணும்பா. ஏனால் என் ஜீவியம் உள்ளும் புறமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பீங்களா? நம்முடைய உள்ளமும் அதன் அடி ஆழமும் அவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு முன்பா எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ள முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையும் யாருக்காய் வாழப் போகிறீர்கள்? பரிசுத்தமாய், நேர்மையாய், தலையே போனாலும் பரவாயில்லை, சமுதாயத்துக்கு புறம்பான எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று, நான் வேலை பார்க்கிற அலுவலகத்திலே எந்த ரூபத்திலும் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சம்பளமே போதும் என்று, ஒப்பு கொடுப்பீங்களா? டாடி இனிமே தப்பே செய்ய மாட்டேன் டாடி. அமைதியா, தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்புக் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை வீணாய் போய்விடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்களுக்காக இறுதி சொட்டு இரத்தத்தையும் விட்டு கொடுத்தவரே, உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் வாழ, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட, எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பெருமையோடு ஓட, உள்ளும் புறமும் தூய்மையான வாழ்க்கை வாழ, தூய ஆவியானவருடைய பலத்தினால் பரிசுத்தத்திலே முன்னேறி கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்திருக்கிற நம்முடைய அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். காக்கும்
கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கருணையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கருணையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல
துதிக்கிறோம் சுவாமி. நீ தந்த நல்ல கால சூழ்நிலைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் சுவாமி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு மகிழ ஆண்டவரே நீர் எங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக துதிக்கிறோம். அப்பா, இந்த உலகம் கொஞ்ச காலம்தான், ஆனாலும் விண்ணரசு வாழ்வு பெரிது என்று நாங்கள் பார்த்தோம் சுவாமி. எங்களுக்காக உடல் முழுவதும் காயங்கள். அப்பா, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். இந்த உலக வாழ்வு முடிந்த பிறகு உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் அப்பா மகிழ்ந்திருக்க நீர் எங்களுக்கு பட்ட அந்த காயங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பேசுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இனி நாங்கள் அப்பா பழைய வாழ்வை திரும்பி பார்க்க மாட்டோம் என்று எப்படி சின்ன பையன் தந்தையிடத்திலே பேசும் பொழுது நான் இனி தவறு செய்ய மாட்டேன் என்று பாரத்தோடு சொன்னானோ, அதே போல எங்கள் பழைய வாழ்வுக்கு நாங்கள் திரும்பாமல் மகிழ்வோடு ஆண்டவரே அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உவந்து உதாரத்துவத்தோடு உள்ளம் நிறைந்தவர்களாக பேசக்கூடிய நல்ல ஒரு வாழ்வை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. இந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம். ஆண்டவரே அப்பா, உடைய ஊழியர்களுக்காக அருமையான கென் என்பவருடைய ஒரு ஊழியக்காரருடைய வாழ்வை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, மரித்து போவான் என்கிற அந்த மனிதனுடைய வாழ்வை நீர் மாற்றி போட்டீர். ஆனாலும் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியிலே எங்களை வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் இந்த நாட்களிலே உம்மிடத்திலே நாங்கள் பேசி கேட்டு அந்த நோக்கத்துக்காக வாழ்வதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள பலன் தாங்க சுவாமி. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் தங்குங்க. நிறைவிலும் எங்கள் மத்தியில் பிரசன்னராயிருங்க. நல்ல அப்பா சுகமான நித்திரையை தாங்க. நாளை தினமும் எங்களோடு கூட வாங்க. இந்த இடத்திலே தொடர்ந்து உடைய செய்திகளை கேட்டு நாங்கள் பலனடைய உதவி செய்யுங்க சுவாமி. மீட்பர் இயேசு மீது செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நாம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இஸ்லாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. God bless you. God bless you.